Sister Academy. I am Narmada. LCM and HCF அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா பேங்கிங், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிசி இது எல்லாத்துலேயுமே வரும். கிரேட்டஸ்ட் 4 or 5 digit நம்பர் அப்படின்னு கொஸ்டினில் வரும். கிரேட்டஸ்ட் அப்படின்னு வந்ததுன்னா இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணணும். கிரேட்டஸ்ட் 4 or 5 digit நம்பர்னா என்னவா இருக்கும்? கிரேட்டஸ்ட் 4 digit நம்பர்னா 49 வரும். கிரேட்டஸ்ட் 5 digit நம்பர்னா 59 வரும். இதுதான் கிரேட்டஸ்ட் நம்பருக்கான 4 or 5 digit நம்பர் அப்படின்னு அர்த்தம். Find the greatest 4 digit number which when divided by 4, 9, 12 leaves no remainder அப்படின்னு கொஸ்டின் வந்தால் எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி, கிரேட்டஸ்ட் வந்தாலும் லீஸ்ட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த 4, 9, 12க்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும் அப்படின்னா 36 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா பெரிய நம்பர் என்னது 12. அப்போ 12 வந்து எல்சிஎமா இருக்குமானா இது வந்து 12 வந்து 9ஆல டிவைட் ஆகாது, ஆனால் 4ஆல டிவைட் ஆகும். இன்டூ 2 பண்ணிங்கன்னா 24 வந்து 9ஆல டிவைட் ஆகாது, 4ஆல டிவைட் ஆகும். அதே மாதிரி 12 இன்டூ 3 பண்ணிங்கன்னா 36. அப்போ இது 9ஆலேயும் டிவைட் ஆகும், 4ஆலேயும் டிவைட் ஆகும். அதனால எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 36. அப்போ இந்த 36 அப்படிங்கிற நம்பரை எடுத்து இவங்க என்ன 4 digit கிரேட்டஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4 digit கிரேட்டஸ்ட் நம்பர்னா 49 இந்த நம்பரால டிவைட் பண்ணும். அங்கே வந்து லீஸ்ட் 4 digit நம்பர்னு கேட்டிருப்பாங்க, நீங்க 1000 எடுத்திருப்பீங்க. இங்க கிரேட்டஸ்ட் 4 digit நம்பர்னா 49 எடுத்துக்கணும். இதை வந்து 36ஆல டிவைட் பண்ணும். இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 36 are 72 அப்படின்னு கிடைக்குங்களா? ரிமைண்டர் வந்து 27 கிடைக்கும். இந்த 9 போடுவீங்க. இதுக்குள்ள எவ்வளோ 36 அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 36 are 252. ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருது? 27. அதே மாதிரி இந்த 9 கீழே இருக்கிருங்க. இப்போ இதுலேயும் 7 36 are 252 அப்படின்னு கிடைக்குங்களா? இதுல ரிமைண்டர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 27 அப்படின்னு கிடைக்கும். 20 தான் ரிமைண்டர். 27 அப்படிங்கிற ரிமைண்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல 49 அப்படிங்கிறது அந்த கிரேட்டஸ்ட் நம்பர். அந்த கிரேட்டஸ்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அதுல இருந்து டைரக்டா இந்த 27 அப்படிங்கிற ரிமைண்டர் சப்ராக்ட் பண்ணிடணும். சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 9972 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ஆன்சர். இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகும், 9ஆலேயே டிவைட் ஆகும், 12ஆலேயே டிவைட் ஆகும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த நம்பர் தான் ஆன்சர், 4 digit நம்பர். இதுதான் ஆன்சர். மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் 5 digit நம்பர் விச் வென் டிவைடட் பை 10, 15 and 20 லீவ்ஸ் 3 as a ரிமைண்டர். அப்போ இங்கே எக்ஸ்ட்ராவாக என்ன கேட்டிருக்காங்க? 3 as a ரிமைண்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் கிரேட்டஸ்ட் 5 digit நம்பர் கண்டுபிடிங்க. கிரேட்டஸ்ட் 5 digit நம்பர் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த 10, 15, 20க்கு எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுக்கணும்னு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 20 அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எடுப்போம். ஏன்னா அதுதான் பிக்கஸ்ட் நம்பர். அப்போ 20ஆல 15 டிவைட் ஆகுமானா ஆகாது, ஆனால் 10 டிவைட் ஆகும். அதுக்கடுத்து என்ன பண்ணும்? இன்டூ 2 பண்ணும். இன்டூ 2 பண்ணீங்கன்னா 40ஆல 15 டிவைட் ஆகுமானா ஆகாது, ஆனால் 10 டிவைட் ஆகும். அடுத்து என்ன பண்ணும்? இன்டூ 3 பண்ணும். இன்டூ 3 பண்ணோம்னா 60. அப்போ 60ங்கிறது 15ஆலையும் டிவைட் ஆகும், 10ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ எல்சிஎம் வேல்யூ என்னதுன்னா 60. இதுக்கடுத்து என்ன பண்ணும்? இதுல வந்து 2 digit நம்பர் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ 60ஆல இந்த 3 நம்பருமே டிவைட் ஆகுங்கிற மீனிங். ஆனா அவங்க கேட்கறது கிரேட்டஸ்ட் 5 digit நம்பர் கேட்கறாங்க. கிரேட்டஸ்ட் 5 digit நம்பர்னாவே என்ன சொன்னேன்? 59 போடணும். ஓகேங்களா? இந்த நம்பரால இது டிவைட் ஆகுமான்னு கேட்கும்போது என்ன எல்சிஎம் வேல்யூ வந்ததோ அந்த வேல்யூவால இதை டிவைட் பண்ணுங்க. அப்போ 60ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 160 சார் 60 வரும். ரிமைண்டர் 39 வரும். அதே மாதிரி இந்த 9 கீழே இறக்கிட்டீங்கன்னா எத்தனை 60 சார் வரும்? 660 சார் 360 அப்படின்னு வரும். மீதி ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 39. அதே மாதிரி இந்த 9 இருக்குன்னா 6 வரும். இப்போ 360 அப்படின்னு கிடைக்கும். மறுபடியும் இதில் ரிமைண்டர் வந்து நமக்கு 39. அப்போ இதை இறக்கணும்னா 9, 6 சார் 360. இப்போ ரிமைண்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 39 அப்படின்னு கிடைக்குதுங்களா? அப்போ 39 ரிமைண்டர் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்துச்சுனாவே கிரேட்டஸ்ட் நம்பர் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கிரேட்டஸ்ட் 5 digit நம்பரை எழுதிட்டு டைரக்டா அந்த 39 சப்ராக்ட் பண்ணிடணும். அதுதான் நமக்கு ஆன்சரா இருக்கும். அப்போ சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 60 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதுதான் வந்து ஆன்சர் அப்படின்னு நீங்க ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? லீவ் 3 as a ரிமைண்டர்னு சொல்லியிருக்காங்க. 3 வந்து ரிமைண்டரா வருது அப்படின்னா இது கூட அந்த 3 ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே இந்த மாதிரி கிரேட்டஸ்ட் 5 digit 4 digit நம்பர் வந்தாலும் சரி, லீஸ்ட் 4 or 5 digit நம்பர் வந்தாலும் சரி, ரிமைண்டர் என்னவா இருக்கோ அந்த ரிமைண்டரை நீங்க கண்டுபிடிக்கிற ஆன்சரோட கடைசியா ஆன்சர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 9963 அப்படின்னு வரும். அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ இந்த நம்பரால நீங்க இது அதாவது
99963 அப்படிங்கிற நம்பரால் 10 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 3ன்னு கிடைக்கும். இந்த நம்பரை கொண்டு போய் 15ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் 3ன்னு கிடைக்கும். இந்த நம்பரை 20ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 3ன்னு கிடைக்கும். இது உங்களுக்கு நல்லா புரியும்னா நான் ஒரு ஹோம்ஒர்க் சம் சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 8, 9, 10 அப்படிங்கிற ஒரு 3 நம்பர் கொடுத்துட்றாங்க. இந்த 3 நம்பரோட கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் கண்டுபிடிச்சு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ.